அனைவருக்கும் வணக்கம். இது சிறகுகள் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர் சங்கம். இது ஒரு தொழிற்பயிற்சி மற்றும் உற்பத்தி மையம். முன்பு இவர்களை மனவளர்ச்சி குன்றியோர் என்று அழைத்த நாம் தற்போது அறிவுசார் குறையுடையோர் என்று அழைத்து வருகின்றோம். இவர்கள் பள்ளியிலிருந்து, அதாவது சிறப்பு பள்ளியிலிருந்து நின்ற பின் அல்லது வெளியேற்றப்பட்ட பின்பு தங்களுடைய இளமை காலத்தை பெரும்பாலும் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் ஒரு நிலை உள்ளது. எனவே இக்குழந்தைகளை, அதாவது இத்தகைய இளைஞர்களை சிறகுகள் அரவணைத்து கொண்டு வருகின்றது. அடல்ட் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் அல்லது மூப்பு அடைந்து வரும் இளைஞர்கள் இந்த மையத்திலே பல்வேறு தொழிற்பயிற்சிகளை கற்று வருகின்றனர். கூடவே உற்பத்தியும் செய்து வருகின்றனர். அவ்வகையில் பாக்குமட்டை தட்டுகளிலிருந்து பாக்குமட்டை இழைகள், அதாவது பாக்குமட்டை ஷீத்துன்னு சொல்லுவாங்க, அத்தகைய இதழ்களிலிருந்து தட்டுக்கள் தயாரிக்கும் பணி. இவர்கள் தினந்தோறும் இந்த மையத்திற்கு வந்து தொழிற்பயிற்சியை என்ற அளவில் இதனை செய்து வருகிறார்கள். வாங்கப்படும் மட்டைகள் நன்றாக சுத்தம் செய்யப்படுகின்றது. பொதுவாக இந்த மட்டைகளை 20 to 30 நிமிடங்கள் வரை இது போன்ற ஒரு தொட்டிகளில் வைத்து ஊற வைக்கின்றனர். அப்போது மேலிருக்கும் அந்த இதழ்களின் மேல் இருக்கும் அழுக்குகள், தூசிகளை நன்றாக சுத்தம் செய்து எடுத்து வைக்கின்றனர். இது போன்ற மட்டைகள் ஆத்தூர், தம்மம்பட்டி போன்ற பகுதிகளிலிருந்து நாங்கள் வாங்குகிறோம். மட்டைகளை பாதுகாப்பாக ஒரு இடத்தில் பாதுகாத்து வருகின்றோம். பொதுவாக நல்லதொரு அறை இருந்தால் அவற்றை நல்ல விதமாக பாதுகாக்கலாம். தற்போது எங்களிடம் இடப்பற்றாக்குறையினால் இவ்வாறு வெளியில் வைத்து பாதுகாத்து வருகின்றோம். பாருங்களேன், இது செய்த தட்டுகள் வெள்ளை வெளியேர் என்று அவருடைய முகத்திலும் மென்மையான ஒரு சிரிப்பை நாம் பார்த்தோம். இவர்கள் பெரும்பாலும் தங்களது நேரத்தை வீணடிப்பது இல்லை. இத்தட்டுக்கள் போடும் பொழுது நமது மையத்தில் கூடவே ஒரு பயிற்சியாளரும் இருந்து உதவி செய்து வருகிறார். ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படா வண்ணம் இவர்களை இப்பயிற்சியின் போது கூட உள்ள பயிற்சியாளர் பாதுகாத்தும் கற்றுக் கொடுத்தும் வருகின்றார். மிக எளிமை. தட்டை உள்ள, அந்த மட்டை உள்ளே வைக்கிறாங்க. காலால் அதை ஒரு அழுத்தும் பொழுது அந்த பாருங்களேன், இவருங்க ராமன், மணிமாறன், தமிழ்நாதன், ஸ்ரீராம், இவங்கெல்லாம் எங்களுடைய இந்த மிஷினரி வாங்க உதவி செய்தவர்கள். அதே மாதிரி ஃப்ரீமேசன்ஸ் கிளப் திருச்சி இந்த குழந்தைகளை பார்த்து தாங்களாகவே
வாங்கி கொடுத்த இந்த இயந்திரங்கள் கடந்த 2009 இதனை எங்கள் சிறப்பு நபர்களை வைத்து தயாரித்து வருகின்றோம். இவற்றை நமது திருச்சிராப்பள்ளி சந்தையிலும் நண்பர்கள், ரெஸ்டாரண்ட், கோவில்கள் ஆகிய இடங்களில் ஒரு லைசன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விற்பனைக்கு தயாராக்கி கொடுக்கின்றோம். அதிகமான பொருள் ஈட்டல் இல்லை என்றாலும் இதில் நட்டம் வருவதற்கு வாய்ப்பில்லை. இத்தட்டுகளை நன்றாக ஒரு துணிப்பை அல்லது காற்று போகாத வண்ணம் மூடி வைத்து பாதுகாத்து வந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் விற்பனைக்கு நாம் கொடுக்கலாம். சூட்டோடு எடுக்கப்பட்ட தட்டுகளை நெளிவில்லாமல் மடங்காமல் இருப்பதற்காக அதன் மேல் ஒரு வெயிட், அதாவது நல்ல ஒரு கனமான இரும்பு அதுக்காகவே செய்திருக்காங்க. அதை அதன் மேலே வைக்கும்போது அந்த தட்டுகள் ஷேப் மாறாது, வடிவம் மாறாது. அதுக்கப்புறம் அந்த தட்டுக்களை பார்த்திங்கன்னா நல்ல கயிறு போட்டு 4 பக்கமும் ஒரு கயிறோ ஒரு நூல் இதை வைத்து கட்டும் பொழுது அவைகள் பிறழாமல் தங்களுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஒரு சிலர் தட்டுக்களை போடலாம், ஒரு சிலர் அதனை கட்ட மட்டுமே முடியும், ஒரு சிலர் எண்ணி வைக்கவே முடியும். இத்தகைய அறிவுசார் குறையுடையோர் இப்பணியை பகுதி பகுதியாக செய்வதன் மூலம் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அல்லாது வீட்டிலேயே முடங்கி கிடக்காமல் இது போன்ற சிறு சிறு பயிற்சிகளை மேற்கொள்வதால் அவர்கள் மனநோய்க்கு ஆளாகாமல் அது போன்ற தங்களுடைய மாணவர்களுடன் இந்த மையத்தில் ஒன்றாக பேசி பழகி விளையாடி வருவதனால் மன ஓய்வு கிடைக்கின்றது. மன ஓய்வு இந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர்களுக்குமே இது ஒரு பொழுதுபோக்கு மையம் என்று சொல்லலாம். ஏனென்றால் வீட்டில் இக்குழந்தைகளோடு மன இறுக்கத்தோடு இருக்கும் நிலையை இங்கு வரும்பொழுது மாற்றிக்கொள்ள இயலும். இவர் ஒரு ஆர்வத்தோடு இந்த தட்டுகளை போட முயற்சிக்கின்றார். அடுக்கிய தட்டுக்கள் அங்கங்கே உள்ள இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது. இவர் பாக்குமட்டை தட்டுகள் செய்வதில் பயிற்சி பெற்றிருந்தாலும் கூட ஒரு விளையாட்டு வீரர். மாவட்ட அளவில் பல பரிசுகளை பெற்றுள்ளார். தன்னுடைய மீதி நேரத்தை தனியார் கம்பெனிகளில் வேலை பார்த்தும் வருகின்றார். ஆக இத்தகைய சிறப்பாளர்களாகிய எமது இளைஞர்கள் செய்யும் தொழிலில் மிக நேர்த்தியானதாக நீங்கள் காணலாம். நமது மையத்தில் செய்யப்படும் தட்டுக்கள்
பழுது இல்லாமல் நேர்த்தியாக இருக்கும். ஆர்வமுடன் தானே செய்ய முயற்சிக்கின்றார் இந்த இளைஞர். இந்த தட்டுக்கள் நமது குழந்தைகளின் திறமையை வெளிக்கொணர வைக்கின்றது. இவர்கள் மன உளைச்சலிலிருந்து விடுபட்டு ஓய்வாக இருப்பதற்கு இந்த மையம் பெரிதும் உதவி வருகின்றது. தொழில் செய்த பின்பு இரவில் நல்ல தூக்கத்தையும் பெறுகிறார்கள் என்றால் ஐயமில்லை.